வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சரி, முழு மனசோட செய்யற ஒவ்வொரு செயலும் சரி, கடைசி நேரத்துல கைகூடாம போயிடுதா? எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்க செஞ்ச உதவிகளுக்கு ஒரு நன்றி கூட கிடைக்காம சில சமயம் பழிகள் மட்டும்தான் பரிசா கிடைச்சிருக்கா? உங்க உண்மையான அன்பையும் சரி, அக்கறையும் சரி, உங்க சொந்த பந்தங்களுக்குள்ளேயே யாரும் சரியா புரிஞ்சுக்கலையா? குறிப்பா தனுசு ராசியில பொருந்த நீங்க, நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டம் வருது அப்படின்னு தனிமையில உட்கார்ந்து என்னைக்காவது நினைச்சு கலங்கனதுண்டா? உங்களுடைய போராட்டங்கள், உங்க கண்ணீர், உங்க மௌனம், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய தெய்வீக ரகசியத்தை பத்தி விரிவாக பேசத்தான் இந்த முழுமையான பதிவு. வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்களை பார்த்து ஒருபோதும் தொண்டை போயிடாதீங்க. ஜோதிட சாஸ்திரம் சொல்ற முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? காலச்சக்கரத்துல இருக்கிற 12 ராசிகள்ல தனுசு ராசியில பிறக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. அது ஒரு வரம். நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தோட ஒரு வலிமையான காரணத்தினாலதான் இந்த தனுசு ராசியில குருவோட வீட்ல பிறக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒழிஞ்சிருக்குங்கிறத மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. நீங்க போற பாதை வேணா கடினமா இருக்கலாம், ஆனா அது நிச்சயமா ஒரு புகழான இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போகுது. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். நம்மளோட இந்த ஆன்மீக பயணத்துல நீங்களும் தொடர்ந்து இணைஞ்சிருக்க, இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. இது மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல ஆழமான உண்மைகளை நீங்க தவறாம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த பயணம் தனுசு ராசிக்காரங்களான உங்களோட ஆழமான ரகசியங்களை எல்லாம் நமக்கு காட்டப் போகுது. உங்க பிறப்போட நோக்கம் என்னங்கிறதுல இருந்து உங்க வாழ்க்கையோட கடைசி வெற்றி வரைக்கும் ஒவ்வொரு படியா நம்ம ஆழமா பார்க்க போறோம். உங்க குணம், நீங்க சந்திக்கிற உறவு சிக்கல்கள், உங்க பொருளாதாரம், அப்புறம் உங்க உண்மையான பலம் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த விளக்கத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க, உங்களை நீங்களே முழுசா புரிஞ்சுக்கிற இந்த அற்புதமான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். சரிங்க, முதல்ல தனுசு ராசியோட அந்த தெய்வீகமான அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்துல 9வது வீடா அமைஞ்சிருக்கிறது இந்த தனுசு. ஜோதிடத்துல 9ஆம் வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது தர்மத்தோட வீடு, பூர்வ புண்ணியத்தோட வீடு. அதாவது நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச நல்ல காரியங்களெல்லாம் இங்கதான் பதிவாகிருக்கு. இதுக்கு அதிபதி தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதி, அதாவது வியாழன் பகவான். வில்லும் அம்பும் தான் இதோட சின்னம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாத பயணம் கிடையாது. அது எப்பவுமே ஒரு உயர்ந்த இலக்கு நோக்கிய பயணமா தான் இருக்கும். ஞானகாரகனான கேதுவோட மூலம் நட்சத்திரம், அசுரகுருவான சுக்ரனோட பூராடம் நட்சத்திரம், அப்புறம் ஆத்மகாரகனான சூரிய பகவானோட உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதம். இந்த 3 மகத்தான நட்சத்திரங்களோட தெய்வீகமான ஒரு கலவைதான் நீங்க. உங்க ராசிக்கு ஜோதிக சாஸ்திரத்துல ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு, அதுதான் கோதண்ட வீடு. ஆமாங்க, திரேதா யுகத்துல பகவான் ஸ்ரீராமர் கையில வச்சிருந்த அந்த சக்தி வாய்ந்த வில்லுக்கு பேரு தான் கோதண்டம். அந்த தெய்வீக வில்லோட பேரை கொண்ட வீட்ல பிறந்தவங்க நீங்க. அதனால உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக அதிர்ஷ்டமும் பாதுகாப்பும் எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை காப்பாத்துங்கிறத உறுதியா நம்புங்க. இப்போ உங்க குணத்தோட ஆழத்துக்கு போலாம் வாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப சிம்பிளானவங்களா தெரியலாம். ஆனா உங்களுக்குள்ள 2 துருவங்கள் போராடிக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனா தனுசு ராசிக்காரங்களோட இயல்பே ஒரு அழகான ஆழமான முரண்பாடுதான். அது அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் அப்பப்போ வந்துட்டு போற பெரிய போராட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய பயணம். ஒரு பக்கம் இமயமலை மாதிரி திடமான நம்பிக்கை இருக்கும், இன்னொரு பக்கம் திடீர்னு உருவாகிற சிக்கல்களும் இருக்கும். இத நல்லா பாருங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு அடுத்த நிமிஷமே எழுந்து நிக்கிற அசாத்தியமான தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். மனிதாபிமானமும் தர்ம சிந்தனையும் உங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் உங்க ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் வீட்ல உச்சம் பெறறதால சில சமயம் உங்க சக்திக்கு மீறி ரொம்ப பிரம்மாண்டமா யோசிச்சு பெரிய விஷயங்கள்ல இறங்கி மாட்டிக்கிடுவீங்க. நல்ல எண்ணத்துல கொடுத்த வாக்கை கூட சில நேரம் காப்பாத்த முடியாம ரொம்ப தவிப்பீங்க. இந்த 2 முரண்பட்ட குணங்களுமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. இத பேலன்ஸ் பண்றதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய கலை. அடுத்ததா நாம பார்க்க போறது உங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. அதுதான் உறவுகள். இங்கதான் விதியோட விளையாட்டு ரொம்ப நுட்பமா நடக்கும். வெளியிலிருந்து பார்த்தா உங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள யாருக்குமே தெரியாம உங்களுக்கு மட்டும் புரியிற ஒரு மெல்லிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கைக்கான விதி. ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா, அப்பாவை குறிக்கிற சூரியன் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அதனால உங்க அப்பாவோட வாழ்க்கை பெரும்பாலும் போராட்டமோ தியாகமோ நிறைஞ்சதா தான் இருந்திருக்கும். அம்மாவை குறிக்கிற 4ஆம் அதிபதி குரு 8ஆம் வீட்ல மறையறதால அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதும் மனசு சோர்வடைறதும் இருக்கும்.
உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உள்ள உறவு ஒன்னு ரொம்ப பாசமா அதிகமா பேசிக்கிறதா இருக்கும், இல்லனா ஒருவித இடைவெளியோட ரொம்ப அமைதியா இருக்கும். உங்க வாழ்க்கை துணை குறிக்கிற 7ஆம் அதிபதி புதன் பாதக அதிபதியா வர்றதால கணவன் மனைவி உறவுல வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க தான் பெஸ்ட் ஜோடி. ஆனா வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் புரிதல் இல்லாமையும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு வழக்கு இல்லாம வில்லங்கம் இல்லாம உங்களுக்கு அது சுலபமா வந்து சேராது. இதுதான் கிரகங்கள் உங்களுக்கு அமைச்சிருக்கிற விதி. இத தெரிஞ்சுக்கிறது, இத கடந்து போறதுக்கு உங்களுக்கு உதவும். சரி, குழந்தைங்க விஷயத்துக்கு வருவோம். தனுசு ராசிங்கிறது ஒரு ஆண் ராசி. அதோட அதிபதி குருவும் ஒரு ஆண் கிரகம். இதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஆண் குழந்தைங்க அதிகம் பிறக்கும்னு ஜோதிடம் சொல்லுது. ஆனா உங்களுக்குள்ள பொண்ணு குழந்தைங்க மேல ஒரு தீராத சொல்ல முடியாத பிரியம் இருக்கும். ஒரு பெண் குழந்தைய பார்த்தாலே உங்க மனசு அப்படியே உருகிடும். எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு மனசுக்குள்ள ஏங்குறவங்களா நீங்க இருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு மகள் பிறந்தா அவதான் உங்க உயிரா இருப்பா. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை 5ஆம் அதிபதி செவ்வாயோட குணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப வீரமா, தைரியமா, ஒரு ஆளுமை திறனோட வேகமும் முன்கோபமும் கொண்டதா இருக்கும். ஆனா 2வது குழந்தையோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 7ஆம் வீட்டோட தன்மையை பெற்று ரொம்ப அன்பா, அமைதியா, தன்னோட வேலையில மட்டும் கவனமா இருக்கிற ஒரு பாசமான குழந்தையா இருக்கும். உங்க வீட்ல கூட இப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, உறவுகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ உங்க தொழில், பண வரவு, அதாவது வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உங்க பொருளாதார பாதையோட தாரக மந்திரம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பெரிய இழப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு உண்மையான நிலையான வளர்ச்சி ஆரம்பிக்கும். நீங்க கீழே விழுந்தாதான் முன்னாடி இருந்ததை விட வேகமா எழுந்து நிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு பாதை. உங்க வருமானம் ஒரு நேர்கோடு மாதிரி ஒரே சீரா இருக்காது. 2ஆம் அதிபதி சனின்றதால சில மாசம் ரொம்ப அதிகமாவும் சில மாசம் ரொம்ப குறைவாவும் ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும். உங்க தொழில் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது ஒரு பெரிய பண இழப்பை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் நீங்க அனுபவப்பட்ட மேல வருவீங்க. இது ஒரு பாடம். உங்க உண்மையான வளர்ச்சி, புகழ், வெற்றி, நிலையான வருமானம் இது எல்லாமே பெரும்பாலும் 40 வயசுக்கு மேலதான் முழுமையா ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் உங்களுக்கு சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ். தயவு செஞ்சு இதை உங்க வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ராசிக்கே 2ஆம் அதிபதி சனி பகவான். அது மட்டும் இல்லாம ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல நீசமாகறதால பணம் உங்க கையில தங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தண்ணி மாதிரி கரைஞ்சு போயிடும். அதனால சம்பாதிக்க ஆரம்பிக்கிற சின்ன வயசுல இருந்தே எவ்வளோ சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, சேமிக்கிற பழக்கத்தை ஒரு தவம் மாதிரி வளர்த்துக்கோங்க. நீங்க இளமையில சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் பிற்காலத்துல நீங்க சந்திக்க போற பெரிய நெருக்கடியிலிருந்து உங்களை காப்பாத்துற ஒரு கவசமா மாறும். சரி, இவ்ளோ கஷ்டங்கள், போராட்டங்கள் பத்தி பேசிட்டோம். இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு, இதையெல்லாம் நீங்க சுலபமா கடந்து போறதுக்கு உங்க வாழ்க்கையோட அடித்தளம் எது? உங்க உண்மையான பலம், உங்க உண்மையான ஆயுதம் எது தெரியுமா? அது பணம் இல்ல, பதவி இல்ல, உறவுகள் கூட இல்ல. அது ஆன்மீகம்தான். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல வர்ற புயலையும் சூறாவளியையும் தாங்கி நிக்கிற அசைக்க முடியாத ஆணிவேர். உங்க கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சி வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான சில விஷயங்கள் தான். உங்க ராசியோட பேரே கோதண்டு வீடுன்றதால நீங்க ஸ்ரீராமரை எவ்வளவு மனமுருகி கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும். குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கீதைய உபதேசம் செஞ்சதும் இந்த தனுசு ராசி உதயத்துல தான். அதனால உங்க வீட்ல பகவத்கீதைய வச்சு தினமும் ஒரு ஸ்லோகமாவது படிங்க. உங்க குலதெய்வத்தை வெறும் கல்லா பார்க்காம உங்க குடும்பத்தோட உயிருள்ள ஒரு உறுப்பினரா நேசிங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யுங்க. இந்த தர்மம் தான் உங்களை காப்பாத்துற உண்மையான கவசம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. தனுஷ் ராசியில பிறந்த நீங்க எந்த சூழ்நிலையிலயும் ஆன்மீக பாதையை விட்டு விலகி போகவே கூடாது. எப்போ நீங்க கடவுளெல்லாம் இல்ல, பூஜை பண்றதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கையில கஷ்டங்கள் மெதுவா அதிகமாக ஆரம்பிக்கும். இறை வழிபாடு ஒண்ணுதான் உங்களுக்கு அளவே இல்லாத மன நிறைவையும் எவ்வளவு பெரிய துன்பத்தையும் தாங்கிக்கிற மனோபலத்தையும் கொடுக்கிற ஒரே மருந்து. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இறுதியா ஒரு விஷயத்த உங்க ஆத்மால பதிவு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைங்கிறது தோல்விகளோட ஒரு தொகுப்பு இல்ல. அது இலக்க நோக்கி ரொம்ப துல்லியமா போய்கிட்டு இருக்கிற ஒரு வீரனோட பயணம். இந்த பயணத்தோட பாதையில தடைகள் இருக்கலாம், தாமதங்கள் இருக்கலாம். ஆனா இறுதியில மகத்தான வெற்றி உங்களுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை இந்த 40வது வயசுல தான் நடக்கும். அந்த வயசு கடந்த பிறகுதான் வாழ்க்கைனா என்ன, உறவுகளோட உண்மையான அர்த்தம் என்ன,
ஜெயிக்கிறதுக்கும் தோக்கறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடை எது? இத பத்தின ஒரு முழுமையான புரிதலும் ஒரு பக்குவமும் ஞானமும் உங்களுக்கு பிறக்கும். அது வரைக்கும் நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு பாடமும் அந்த ஞானத்தை அடையறதுக்கான ஒரு அனுபவம்தான். மறந்துடாதீங்க, இதெல்லாம் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிக்கிற உங்க மனசு தான் உங்க முதல் பலம். பிரதிபலன் பார்க்காம மத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற உங்க குணம் தான் உங்க 2வது பலம். எது நடந்தாலும் கடவுள் நம்மள கைவிட மாட்டாருன்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உங்க உண்மையான கவசம். உங்கள மனதார எதிர்க்கிறவங்க தானாவே விழுந்து போவாங்க. அந்த தெய்வீக சக்தி உங்களுக்கு உண்டு. இது எல்லாத்துக்கும் மேல உங்க முன்னோர்களோட முழுமையான ஆசீர்வாதம் எப்பவும் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி உங்க கூடவே இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுஷ ராசிக்காரங்களே, உங்க ராசியோட சின்னமா இருக்கிற அந்த வில் ஒரு சாதாரண வில் இல்ல. அது தர்மத்தை நிலைநாட்ட பகவான் ஸ்ரீராமர் கையில ஏந்தின கோதண்டம். உங்க வாழ்க்கை தோல்வி அடையறதுக்காக படைக்கப்பட்டதில்ல. போராடி ஜெயிச்சு ஒரு புகழ்பெற்ற அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றதுக்காகவே நீங்க பிரத்யேகமா படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க உண்மையான பலம் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க பாதை எது, உங்க பயணத்தோட இலக்கு எதுன்னும் புரிஞ்சிருக்கும். இனிமே உங்க விதிய ஜெயிச்சு மத்தவங்க போற்றுகிற ஒரு புகழ்பெற்ற நிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீங்க மனசெலவுல தயாரா? இந்த விளக்கத்துல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையோட எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு உங்க மனசுல என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பகுதியில எங்க கூட தயங்காம பகிர்ந்துக்கோங்க. உங்களை மாதிரியே தனுசு ராசியில பிறந்த உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஆன்மீக குடும்பத்துல ஒருத்தரா இணையுங்க. மறுபடியும் இன்னொரு ஆழமான ஜோதிட ரகசியத்தோட அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.